வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழை வீழ்ச்சி மேலும் நீடிப்பதற்கான அறிகுறிகளே தென்படுகின்றன. எவ்வாறாயினும் நாட்டுக்கு வடகிழக்கே வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் நிலவும் குறைந்த அழுத்தம் தொடர்ந்தும் அவ்வாறே நீடிக்கின்றது. இது வடக்கு நோக்கி நகர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் நாட்டின் ஊடாக வீசும் காற்று பிரதானமாக தென்மேற்கு திசையிலிருந்து வீசுகின்றது. இவ்வாறு தென்மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றினால் அதிக மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக தீவின் மேற்கு கடலோர பகுதிகளில் இந்த நிலைமை காணப்படும். இதற்கமைய மேல் சப்ரகமுவ, வடமேல், வடமத்திய, வடக்கு மாகாணங்களிலும் திருகோணமலை, காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களிலும் காலை வேளையில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். குறித்த மாகாணங்களில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பொதுவாக மாலை அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மேல் சப்ரகமுவ, புத்தளம், காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களில் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். பலத்த மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான அபாயங்கள் காணப்படுகின்றன. எனவே மழை பெய்யும் வேளைகளில் குறிப்பாக வீட்டில் உள்ள மின்சார உபகரணங்களை மின் இணைப்புகளிலிருந்து துண்டித்து பாதுகாப்பாக இருக்குமாறு நாம் மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் சில நாட்களில் இந்த மழை வீழ்ச்சி கூடி குறைவடையும். எவ்வாறாயினும் மே மாதம் 24, 25, 26ஆம் தேதிகளில் நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலம் ஆரம்பமாகும். இதனிடையே 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுளை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மொனராகலை, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்டத்தின் பசறை, பண்டாரவளை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் வள்ளலாவட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும், கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்து, பாத்த ஏவாஹிட்டு, யட்டினுவரு, கங்கா இகழக்கோரளி, அக்குரணை, கங்கவட்ட கோரளி, தொழுவு, பஸ்பாகி கோரளி, பண்பில ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் அரநாய்க்கு, ரம்புக்கணி, மாவனல்லை, கேகாலை, புலத்குஹுப்பிட்டிய, யட்டியாந்தொட்டை ஆகிய பிரிவுகளுக்கும், குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம, மாத்தளை மாவட்டத்தின் நாவுல, அபங்கங்க கோரளி, ரத்தோட்டை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய, படல்கும்புர, ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி, கலவானை, கொடுக்கவல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலுடன் பல மாவட்டங்கள் கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. இது தொடர்பாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அதிகாரிகள் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் அந்த பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். குறிப்பாக அந்த மாவட்டங்களில் எவ்வாறான இடங்கள் அபாய அடையில் உள்ளன என்பதனையும் அவை எத்தகைய அபாயங்கள் என்பதனையும் அவர்கள் விளக்கியுள்ளனர். பாறைகள் உருண்டு விழக்கூடிய இடங்கள், மண்மேடு சரிந்து விழக்கூடிய இடங்கள் மற்றும் கால்வாய்களை அண்டிய வீதிகளை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து மக்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கால்வாய்கள் மற்றும் ஆறுகளின் இருமருங்கிலும் எத்தகைய அபாயகரமான சூழல் உருவாகக்கூடும் என்பது குறித்து அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும், ஏதேனும் அபாயகரமான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அந்த இடங்களிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி செயற்படுமாறும் கூறப்பட்டுள்ளது. இன்று காலை 6:30 நிறைவடைந்து 24 மணித்தியாலங்களில் பிளையாந்தலை, காஸ்பேவ பகுதியில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அங்கு 204 மில்லிமீட்டர் அளவில் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கம்பஹா, வேங்குட பகுதியில் 145.5 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், ரத்னபுரி, கிளிமலை பகுதியில் 121 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. காலி, திவிதூர பகுதியில் 102 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், பண்டாரகம பகுதியில் 102.5 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்தது. இதனிடையே கழு, கிங் உள்ளிட்ட சில கங்கைகளின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது. நேற்று இரவு முதல் பெய்து வரும் பலத்த மழையினால் பல பிரதேசங்களின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இன்று அதிகாலையிலிருந்து கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் தெஹிவலை, கல்கிசி மாநகர சபைக்கு அருகில் உள்ள பீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது.
காலி மாவட்டத்தின் நெலுவ, தவலம, ஹெனிதும, உடுகும போன்ற பகுதிகளில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மாப்பிளகம, மாலியல வான் பாய்ந்ததில் பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேபோல அம்பலாங்குடு, படால்பொல, அலுத்வல, பத்தேகம போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை பதிவாகியது. அதிக மழை காரணமாக அந்த பிரதேசங்களை அண்மித்த தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கண்டியிலும் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்கின்றது. இதனால் நடவடிக்கைகளுக்காக கண்டி நகருக்கு வருகை தரும் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகினர். நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் 16 பிரதான நீர்த்தேக்கங்களும் 17 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்கின்றன. அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராஜாங்கனி நீர்த்தேக்கம், பதுளை மாவட்டத்தில் உள்ள அம்பேவலு நீர்த்தேக்கம், அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள மவுஆறு, லுணுகம்பெகரு, டிஸ்ஸபாவி, பீரவல, யோதவாபி மற்றும் வெஹரகல நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன. குருநாகல் மாவட்டத்தின் அம்பகுலு வெப, உஸ்கல்லு, சிகம்பலான்கமுவ, மாகல்ல மற்றும் தெதுருவோயா நீர்த்தேக்கங்கள், கண்டி மாவட்டத்தில் உள்ள நாலந்து மற்றும் பீமண்டில்லு நீர்த்தேக்கங்கள், மொடராங்கலை மாவட்டத்தில் உள்ள அலிகுடுஹாறு நீர்த்தேக்கம், மன்னார் மாவட்டத்தில் உள்ள யோதவாவி ஆகியவையும் வான் பாய்கின்றன. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் அதிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் கலாவோயாவை சென்றடைகின்றது. கலாவாவியின் வான்கதவுகள் இன்று 5வது நாளாகவும் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் கலாவோயா இருபுறமும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் புத்திக்கு நவரத்ன தெரிவிக்கின்றார். பலத்த மழை காரணமாக அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக குக்லேகங்கி நீர்த்தேக்கத்தின் 1 வான்கதவு இன்று காலை திறக்கப்பட்டது. அதிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் மஹ்ரூயாவுக்கு திறந்துவிடப்படுகிறது. தம்புல்லை இப்பன்கட்டுவ நீர்த்தேக்கம் தற்போது வான் பாய்கின்றது. அந்த நீர் தம்புல்ல ஓயா ஊடாக கலாவாவியை சென்றடைகின்றது. பெய்து வரும் கடும் மழையினால் காலி, தேவாட்டவல்ல, ரஜ்கம்வல்ல உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களை சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்வதை தவிர்த்தனர்.